சேகர் அற்புதமான ஒரு இயக்குனர். அவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படம் நீங்களும் ஹீரோ தான். அவர் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் நானும் நிழல் ரவி நடித்தோம். ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 படம் நான் நடிச்சிருக்கேன். ஒரு குடும்ப படங்களே ரொம்ப வித்தியாசமாக, ஏதோ நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயக்குனர். அதில் முக்கியமாக பொங்கலோ பொங்கல்னு ஒரு படம் எடுத்தார். அந்த பொங்கலோ பொங்கல் என்ற படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படியே புட்டு வச்சிருப்பார். ஸோ அந்த 90s வந்த படத்திலே முக்கியமாக அந்த பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு ஒரு படம். அதில் நான் கவுண்டமணி அண்ணன் நிறைய பேர் நடித்தோம். ஸோ நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு அந்யோன்யமான விஷயங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் வி சேகர். வி சேகர் அவர் குடும்பத்தினருக்கும் வி சேகர் அவர்களுடைய ஆன்மா சாந்தியுடைய இறைவனை. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் வி சேகர் அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், நல்ல நண்பர். என்னோட டப்பிங் தேட்டர் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதனால் நான் வாரம் அவரை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு விஷயங்களாக பேசுவார். தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருந்தார். இருக்கும்போது மேக்சிமம் அந்த உதவி இயக்குநர்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய மகனையும் நடிக்க வைக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்தார். அதை நினைக்கும்போது அவருடைய எண்ணங்கள் கொஞ்சம் ஈடேறுவதற்கு தாமதமாயிருச்சு. அது மட்டும் இல்லை, அவரும் அவருடைய மகனும் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் மக்களுக்கு தேவையான எவ்வளவோ நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் எல்லாம் பேசியிருந்தார். அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஒரு தகப்பனும் மகனும் கூட ரொம்ப ஒரு அந்யோன்யமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த தம்பி என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்குவார், இவர் என்ன சொன்னாலும் அந்த தம்பியும் கேட்டுக்குவாங்க. 2 பேரும் அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க. வீட்டில் நான் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். அவருடைய படைப்புகள்லாம் காலத்தால் மறக்க முடியாது. வரவு எட்டனா செலவு பத்தனா, பிறந்த வீடா புகுந்த வீடா, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், காலம் மாறி போச்சு, இந்த 4 படங்களுமே சில்வர் ஜூப்ளி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் டைரக்டரு, இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணனுக்கு அடுத்து அந்த ஒரு ஃபேமிலி படங்கள் பெரிய ஹீரோ பக்கம் போகாமல் தன் கைக்கு அடக்கமான ஆட்களை வச்சு பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். அன்னாருடைய பிரிவு நமக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மட்டுமல்ல, ரசிகர்களுக்கும் ஒரு பேர் இழப்பு. நான் மறுபடியும் அவர் வருவார், இந்த மாதிரி குடும்ப படங்கள்லாம் தருவார்னு ரொம்ப அவளோட எதிர்பார்த்தோம். அதுக்குள்ள அவர் விதி முடிந்து விட்டது. என்ன செய்வது? விதி முடிஞ்சால் எல்லாரும் போய்த்தானே ஆகணும், மறுக்க முடியாதுல்ல. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பூமியில் வாழ்பவருக்கு இங்கே இடமேதுன்னு கண்ணதாசன் சொன்னது மாதிரி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். விதி வலியது. அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டுகிறேன், இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். என் பேர் கோபாலகிருஷ்ணன். எங்கள் குருநாதர் வி சேகர் 1989 சினிமா ஃபீல்டுக்கு வந்தபோது ஒரு 7 படம் ஆக்ட் பண்ணேன். சின்ன வேஷம் தான் கிடச்சிது. இந்த முகம் தெரியாத ஒரு சிறுவனை கூட எனக்கு இன்னைக்கு 45 வயசாகுது. முதல்ல 9வது வயசில் பிறந்த வீடா புகுந்த வீடான்னு அந்த படத்தில் நொண்டி ஆக்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எந்த கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கௌரவமான பதவின்னு சொல்லுவாங்க. எங்கள் திருவள்ளூர் கலைக்கூடத்தில் ஒரு 9 படங்கள் பிறந்த வீடா புகுந்த வீடா, தொடர்ந்து ஒரு 5 படம் நொண்டியாவே ஆக்ட் பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல வேஷம் கொடுத்துருக்கார். அந்த 93லே 10,000 ரூபாய் பணம்ங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். 3 மாதம் கால் ஷீட்டில் எனக்கு 10,000 ரூபாய், அந்த 100 ரூபா நோட்டையே பார்க்காத காலங்கள். அந்த காலங்களில் 10,000 ரூபாய் பணம் வாங்குறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அதில் அந்த பிறந்த வீடா புகுந்த வீடால் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கும் என் குரு ஆசானுக்கு
ஒரு நன்றி செலுத்த வந்திருக்கேன். அவருடைய ஆன்மா இன்றைக்குமே இறைவனின் நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கதாம்சம் கொண்டவர். இன்னைக்கு குடும்பம் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு அவருடைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலச்சிறந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப கதாபாத்திரம் மிக்கவர். குடும்பத்தில் அண்ணன் தம்பி பாசம் எப்படி இருக்கணும், தங்கச்சி பாசம் எப்படி இருக்கணும், அம்மா பாசம் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி நடத்தணுங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவாக அழகாக சொல்லியிருப்பார். இதுக்கப்புறம் அவரை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு 15 படங்கள் நடிச்சிருக்கேன். எல்லா படங்களையும் கம்பெனி அடிச்சுதான் இருப்பேன். எனக்கு காலை 8:30 மணிக்கு தான் தெரியும். நேற்றுலாம் ஃபேஸ்புக் பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அற்புதமான ஒரு டைரக்டர், நல்ல ஒரு மனிதர். நான்லாம் ஒரு குடும்பத்தில் அவங்க கம்பெனியில் ஒரு குடும்ப பையனா அவருடைய எல்லா படங்களும் இருப்பேன். ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு டைரக்டரு. அவர் இறந்துட்டார் கேள்விப்பட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் தாங்கவே முடியல. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். திரைத்துறையில் நான் வந்து படம் பண்ணணும், ஒரு தனியாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு பல டைரக்டரோட படங்கள்லாம் நான் போட்டு பார்த்துட்டு 1992 அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது யாரை வச்சு பண்ணலான்னு பண்ணும்போது இவருடைய படங்கள் நம்ம விசிஆர்ஸோடைய படங்கள்லாம் நான் பார்த்தேன். அப்போ தான் நான் பிடிச்ச மாப்பிள்ளை ரிலீஸ் பண்ணி கொண்டாடி சொன்ன கேட்டுக்குவாங்க 2 படம் அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்ற படங்களை பார்த்துட்டு இவரை நான் செலக்ட் பண்ணேன். சாரை வந்து செலக்ட் பண்ணி விசிஆர் வச்சு படம் பண்ணுவோம். ஏன்னா ஃபேமிலி குடும்ப படமாக பண்ணுறாரு. நகைச்சுவை ரொம்ப காமெடி நிறையா வச்சு பண்ணாலும் எனக்கு அது ரொம்ப லைக்கிங் வந்து சார்ட்டை உட்காந்து பேசி படம் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது என்னுடைய ஆர்வத்தையும் எனக்கு சினிமாவில் விருப்பத்தையும் பார்த்து 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாமேன்னு சொல்லி ஆரம்பித்தார். சரி, எனக்கும் ஏன்னா சினிமாவில் நம்ம புதுசுனால அவர் சொன்னார் நம்ம சேர்ந்து பண்ணலாம். ரைட்டு சரின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து நம்ம பண்ணலான்னு அந்த படத்தை ஆரம்பித்தோம். அப்போ கம்பெனிக்கு என்ன நேம் வைக்கலாங்கிறது மட்டும் நாங்கள் 1 மாதம் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு நேம் வந்து கம்பெனிக்கு நல்ல பேராக வைக்கணும். நான் சில பேர் சொல்லுவேன், அவர் சில பேர் சொல்லுவோம். கடைசியாக திருவள்ளுவர் கலைக்கூடம்னு ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ சார் கேட்டார், உனக்கு ஒரு நல்ல உடன்பாடு 100% சொல்லி அந்த நிறுவனத்துக்கு பேர் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு பேர் வச்சோம். முதல் படமே ஒன்றா இருக்கிறதுக்கும், ஃபஸ்ட்டு படம் ஒன்றா இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஹிட்டு. அதுலேருந்து எனக்கும் அவருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரியாக நல்லா உடன்பாடாகி என்னுடைய ஆர்வத்தையும் பார்த்துட்டு நீ கடைசி வரைக்கும் நம்ம கூட நம்ம சேர்ந்தே பண்ணலாம் சொல்லி ஒரு 8-9 படத்துக்கு மேலே நாங்கள் சேர்ந்தே பண்ணோம். அது மேக்ஸிமம் 7-8 படம் ஹிட்டு. எல்லாமே ஃபேமிலி படங்கள் தான். அவருடைய குடும்பத்துக்கு அடுத்தது அதிக நேரம் செலவு பண்ணது என்னோட தான் இருக்கும். அவங்க ஃபேமிலிக்கு அப்புறம் கணக்கு எடுத்திங்கன்னா நிறைய நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சலிக்காமல் சினிமா பற்றி பேசுவோம். அது அவரே சொல்லுவார், என் கூட ஈடு கொடுத்து நான் என்கிட்ட நீ ஆர்கியூமெண்ட்டும் பண்ணுவேன், அதே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிற ஒரு ஆள் எனக்கு வந்து கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லி என்கிட்ட நைட்டெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சினிமாவில் பல ஹிட்டு நாங்கள் சேர்ந்து தான் கொடுத்தோம். அதே மாதிரி அவர் வந்து எப்போவுமே என்னை வந்து விடக்கூடாதுங்கிற முடிவிலே இருப்பார். நல்ல அழகாக தான் போயிட்டு இருந்தது. அது வந்து கால சூழ்நிலை, இண்டஸ்ட்ரியோட சில பிரச்சனைனால என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் 2 பேருக்குள்ள எங்களுக்கு பிரச்சனைலாம் கிடையாது. ஆனாலும் நாங்கள் தனித்தனியாக தொழில் பண்ணலான்னு சொல்லி வந்தோம். அந்த இழப்பு இப்போ திடீர்னு இந்த ஏற்பட்ட இழப்பு எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன் எப்படி என்னன்னு நம்மளால் அது யூகிக்க முடியாது. ஏன்னா மிக தைரியமானவர், ரொம்ப துணிச்சலாம், எதுக்குமே அசர மாட்டார். எந்த விஷயமும் நகைச்சுவோட பேசும்போதே பார்த்தீங்கன்னா நார்மலாக உட்காந்து பேசினாவே அதை காமெடியாக தான் நகைச்சுவை தான் இருக்கும். எப்படி சினிமாவில் நம்ம நகைச்சுவை வருதோ அதே மாதிரி அவர்கிட்ட பேசும்போதே பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த நகைச்சுவை கலந்து தான் அவர் கொடுப்பார் நமக்கு. ஸோ எனக்கு அவருக்கும் அவ்வளவு அழகாக ஒத்து போச்சு. அப்படி இருந்தவர் இந்த இந்த இறப்புங்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியல. எப்படி திடீர்னு இப்படி நடந்தது. ரொம்ப மனதைரியம் உள்ளவர், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர், எவ்வளோ பெரிய சோதனை வந்தால் கூட அதை சாதாரண டேக்கிள் பண்ணணும்னு சொல்லக்கூடியவர். அப்படி இருக்கிற இந்த இந்த இழப்பு அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய, எனக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பத்துக்கு நம்ம எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. இண்டஸ்ட்ரிக்கும் மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இப்படிலாம் படம் வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க படம் அது மாதிரி. ஏன்னா சன் டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம படம் எல்லாமே வரும். மேக்ஸிமம் நம்ம படம் எல்லாமே இந்த படங்கள் நாங்கள் பண்ண படம் இந்த 8-9 ஹிட்டு படம் சன் டிவியில் தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக மாதம் ஒரு தடவை, 2 மாதம் ஒரு தடவை, 3 மாதம் ஒரு தடவை மெயின் சேனல்லையும் அது வரும்போது எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த படம் திருப்பி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ யார் பார்த்தாலும் நேற்று தான் பார்த்தேன், இன்றைக்கி தான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் விசேகர் வந்து
அவருடைய படங்கள் என்றைக்குமே அது மக்களுக்கு நினைவுபடுத்திட்டு தான் இருக்கும். என்றைக்காக தான் அவர் படம் காலம் கூட அந்த படம் சினிமா டிவியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அவர் மறக்கவே முடியாது. அவன் குடும்பத்துக்கு நான் எப்படி ஆதரவு சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவன் குடும்பத்துக்கு நான் ரொம்ப ஆதரவு.